இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாரதிய ஜனதாவினுடைய கோர் சிஸ்டம் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஒரு ஹிந்துத்துவா பேஸாக ஒரு ஆட்சியை நிலைப்படுத்தணும். இந்தியாவிலேயே அதிக நாடாளுமன்ற தொகுதி உத்தரப்பிரதேசம் 80 தொகுதி. தமிழகத்தில் வேரூன்றி இருக்கும் தேசியத்திற்கு எதிரான சக்தி வேரோடு பிடுங்கி எடுக்கப்படும். அதில் தான் அந்த பதிலில் தான் பிஜேபி தமிழ்நாட்டில் செய்யாது அப்படின்னு சொல்கிறார். இந்தியாவில் தமிழ்நாடு 5வது இடத்துல இருக்குது, அதாவது 39 என்பது. ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் கூட சிஏயுக்கெல்லாம் கண்மூடித்தனமான ஆதரவு கொடுத்தாங்க. ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் ஜெம் தொலைக்காட்சியில் மூத்த நெறியாளர் சுபியான் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக விவாதிக்கலாம். ஐயா வணக்கம். சொல்லுங்க விஜயபாலன் சார். இப்போ இந்தியாவில் 2026ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா தொகுதி மறுசீரமைப்பு பணிகளில் தென்னிந்தியாவில் நாடாளுமன்ற தொகுதிகள் குறைக்கப்பட்டும் வட இந்தியாவில் நாடாளுமன்ற தொகுதிகள் அதிகப்படுத்த இருப்பதாக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். குறிப்பாக தமிழ்நாட்டில் இப்போ 39 நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளது. அதில் 8 தொகுதிகளை குறைத்து 31 தொகுதிகளாக குறைப்பதற்கு மத்திய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செய்தியாளரிடம் தெரிவித்துள்ளார். இதை தடுப்பதற்காகவும் நம்முடைய தமிழ்நாடு குரலை ஒழிப்பதற்காகவும் தமிழ்நாடு உரிமை பாதுகாப்பதற்காகவும் சென்னையில் வருகின்ற 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதில் 45 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதில் எந்தெந்த கட்சிகள் விருப்பப்பட்டு கலந்து கொள்கிறதோ இல்லை எந்தெந்த கட்சி புறக்கணிக்கப்படுகிறதோ அது அன்றைக்கு தெரியும். ஸோ இது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு, அதாவது மோடி அவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், பாஜக மாநில அண்ணாமலை என்ன சொல்கிறாங்கனாக்கா, அந்த மாதிரி தொகுதி மறுசீரமைப்பில் தென்னிந்தியாவில் தொகுதிகள் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இல்லை, தமிழ்நாட்டில் தொகுதிகள் குறைப்பதற்கான வாய்ப்பும் இல்லை, வட இந்தியாவில் தொகுதிகளை உயர்த்துவதற்கான வாய்ப்பும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ மத்திய அரசு சொல்வது உண்மையா இல்லை மாநில அரசு சொல்வது உண்மையா சார்? ஒரு பெரிய கேள்வி வச்சுருக்கீங்க. இதுக்கு பதிலே கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவில் இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் உண்மை சொல்கிறா யார் பொய் சொல்கிறா, அதை தாண்டி அரசியல் கட்சிகள் தங்களுக்கு லாபம் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. எந்த விளம்பரங்களையும் எந்த எதிரொலிகளையும் எந்த விமர்சனங்களையும் சந்திப்பதற்கு எந்த முறைகேடுகளையும் செய்வதற்கும் பாரதிய ஜனதா தயங்காது. இது ஒன்று. நாம் ஏற்கனவே மொழி கொள்கையிலையும் பார்த்தோம். இன்றைக்கு மாநில ஆட்சியாளர்களுடைய அவங்களுக்குள்ள அந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது, ஆட்களை இடமாற்றம் செய்வதும் பார்த்தோம். இன்றைக்கு அதை தாண்டி அரசியலமைப்பு சட்டத்தில் முதல்ல ஒரு விவகாரத்திற்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கா என்று பார்க்கணும். தொகுதி மறுவரை என்பது அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 80-81 வழங்கப்பட்டது. 1990களுக்கு அப்புறம் இது நடந்திருக்கிறது. மிக முக்கியமாக அதை நம்ம பார்க்கத்தான் செய்ய வேண்டும். அதில் சில மாற்றங்கள், சில விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. பிரிவன் 81 செக்ஷனில் 42வது பிரிவும் மேற்கொள்ளப்பட்டது. அப்போ அரசியலமைப்புக்கு உட்பட்டுத்தான் அதை பாஜக செய்ய முடியும், செய்கிறது. இதுக்கு டீலிமிட்டேஷன், அதாவது வரம்பு, அதாவது தொகுதி வரையறை வரம்பு. த டீலிமிட்டேஷன்ஸ் ஆஃப் இந்தியா ஒரு ஆக்டே இருக்குது சட்டத்தில். அப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது மாற்றமான நடவடிக்கை அல்ல. செய்தி ஒன்று. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாரதிய ஜனதாவினுடைய கோர் சிஸ்டம் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் ஒரு ஹிந்துத்துவா பேஸாக ஒரு ஆட்சியை நிலைப்படுத்தணும், இந்தியாவை ஒரு ஹிந்து தேசமாக மாற்றணும். த ஓப்பன் ப்ரொக்ளமேஷன் விச் வாஸ் பீயிங் மேட் பை ஹிந்து சனாதனா லீடர்ஸ். எல்லா நாட்டுக்கும் முஸ்லீம்களுக்கு ஒரு நாடு இருக்குது, பல நாடுகள் இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கு பல நாடு இருக்குது, புத்துகளுக்கு பல நாடுகள் இருக்கும்போது ஹிந்துக்களுக்கு ஒரு நாடு இருக்கணும். அந்த மாதிரி ஒரு நிலையான ஒரு அரசாங்கத்தை திருப்பி கேட்டால் பேலட் இல்லாமல் கொண்டு வருவதற்கான நீண்டகால திட்டமும் அவர்களிடத்திலே உண்டு, நிலைப்படுத்தப்பட்ட ஹிந்து அரசாங்கம். இப்போ இந்த டீலிமிட்டேஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் கான்ஸ்டியூஷனில் டீலிமிட்டேஷனில் 1951 மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்றவாறு சில விஷயங்களை கொண்டு வந்தாங்க.
முதலாக 1952 இந்த மறுசீரமைப்பு கொண்டு வரப்பட்டது. அதாவது சுதந்திரத்திற்கு பின்பு அப்பதானே வந்து இந்திய தேர்தல் வந்து 52 வரலும் பொது தேர்தல் நடைபெற்றது. அப்போ அந்த குடியரசு நடக்கின்ற போது 51ஆம் ஆண்டு என்ன வந்தது, 1952 இந்த மறுசீரமைப்பு நடைபெற்றது. அப்போது ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு 543 தொகுதி 543 தொகுதி இன்று வந்து ஆங்கிலோ இந்தியன் மொத்தம் வந்து 545 தொகுதி. அப்போ இருந்தது அந்த மறுசீரமைப்பு 1952க்கு அப்புறம் 494 தொகுதிகள் இருந்தது. எப்போ 1951க்கு அப்புறம் 52ல். அதற்கு பின்பு 1956, அதற்கு பின்பு 1963 இந்த தொடர் ஆக்டிவிட்டீஸில் இந்த லிமிட்டேஷன் பண்ணது மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கைகளெல்லாம் அவங்க பரிசீலனை பண்ணிட்டு தொகுதி எண்ணிக்கை நாடு முழுவதும் 522 தொகுதியாக உயர்த்தது. சரியா? இப்போ இன்னைக்கு 522 இருந்துச்சா? இன்னைக்கு வந்து அந்த சொல்கிறேன். 522 தொகுதியில் 1971ஆம் ஆண்டு அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சி நடக்குது. மறுபடியும் அது 63க்கு அப்புறம் அதை உயர்த்தி 542 ஆக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு தொகுதி உங்களுக்கு எங்கேருந்து வரணும்ல? இப்போ 543 தொகுதிக்கு 1971ல் 542 தொகுதியாக ஆக்கின பிறகு அதுக்கப்புறம் சிக்கிமை கொண்டு ஒரு தொகுதி இணைச்சாங்க. இணைச்சி 542 + 1 இன்னைக்கு இருக்கக்கூடிய 543 தொகுதிகள் உருவாகும். இப்போ வரலாற்று உங்களுக்கு சொன்னேன். 1951, 1952, 1956, 1963, 1971, 542 + சிக்கிம் 1, 541. 543 + 2 ஆங்கிலோ இந்தியன் நியமன உறுப்பினர்கள் 545. இப்போ அது ஒவ்வொரு நம்ம மக்கள் போட்டியிடக்கூடிய அந்த இதை மட்டும் சொல்லுவோம். நியமன உறுப்பினர்களை பற்றி நம்ம பேசலாம். இப்போ 1976ல் இது ஒரு பிரச்சனை உருவாகுது. அன்னைக்கு எமர்ஜென்சி இந்தியாவில். அப்போ இந்திரா அம்மையார் என்ன சொல்கிறாங்க, சட்டப்பிரிவை பயன்படுத்தி இதை ஒரு 25 வருஷத்துக்கு 81வது சட்டப்பிரிவில் இதை வந்து 25 வருஷத்துக்கு அதுக்கு இருக்கு இந்த தொகுதி மறுவரை இல்லாமல் அப்படின்னு கொண்டு வராங்க. இது ஒன்று நடந்தது 1976. 2001ல் இலக்கியவாதி ஐயா வாஜ்பாய் அவர்கள் வந்து அந்த காலம் 25 வருஷம் முடியுது. இப்போ 76, 25னா 91 தானே. 91ல் அன்னைக்கு கூட்டணி ஆட்சி நடக்கு. திமுக போன்றவர்கள் எல்லாம் இருப்பதால் ஒரு டிசன்ட் வாய்ஸ் அமங் த கோலியேஷன் பார்ட்னர்ஸ். ஸோ மறுபடி வாஜ்பாய் அவர்களால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் இப்போ தூக்கி போட்டார், கிடப்பில் போட்டார். எக்ஸ்டென்ஷன் டு பி அப் டு மோர் தென் 25 இயர்ஸ். அப்போ அது நடக்கலை. இப்போ மோடி வந்து அதை செய்வதற்கான நடவடிக்கைகள் இருக்கிறது. சரி, இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் சொல்வதற்கு அர்த்தம் இருக்கா? தெரியல. இன்னொரு விஷயம் நான் ஒன்று சொல்கிறேன். இதுவரையில் தொகுதி மறுசீரமைப்பில் நாடாளுமன்ற தொகுதி எண்ணிக்கை வந்து உயர்த்தப்பட்டுள்ளதே தவிர குறைக்கப்படவில்லை. இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பில் எப்படி தொகுதிகள் குறைக்கப்படும்? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்வது எந்த அளவுக்கு உண்மை உள்ளது? 1957ல் புதுக்கோட்டைன்னு ஒரு தொகுதியெல்லாம் இருந்துச்சு தமிழ்நாட்டில். புதுக்கோட்டை தொகுதி இப்போ இருக்கா? இல்லை. அது வந்து மறுவரையறை கொண்டு வரப்பட்டு 41 தொகுதியாக இருந்த தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த தொகுதி இப்போ வந்து 39 ஆயிற்று. நல்லா கவனிங்க, தமிழ்நாட்டு தொகுதி 41 இருந்தது, 39 ஆயிற்று. இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி தமிழ்நாட்டில் குறைக்கப்படுமா என்றால் அமித்ஷா இல்லை சொல்கிறார், இது ஒரு தேச துரோகம். அவர் வந்து கோயம்புத்தூரில் பேசும்போது இந்த கொஸ்டின்ஸில் கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, வகுப்புவாதம் பிரிவினைவாதம் முடிவுக்கு வரும். தமிழகத்தில் வேரூண்டி இருக்கும் தேசியத்திற்கு எதிரான சக்தி வேரோடு பிடுங்கி எடுக்கப்படும். அதில் தான் இந்த பதிலில் தான் பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் செய்யாது அப்படின்னு சொல்கிறார். ஆனால் வகுப்புவாதத்தை யார் கொண்டு வரா, பிரிவினைவாதத்தை யார் கொண்டு வரா, நீண்டகால இந்தியாவினுடைய மோசமான நிலை யார் உருவாக்குறாங்கிறது அது எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரியும். அதை நாம் சொல்லி இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்ல வேண்டிய தேவையில்லை. நாடு முழுவதும் வகுப்புவாதமும் வெறுப்புவாதமும் பிரிவினைவாதமும் ஹிந்து முஸ்லீம் என்று பிரிப்பவர்கள் யார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் நம்ம விட்டுரும். இப்போ நான் பேசுகிறது திமுகவுக்கு ஒரு டிஸ்ப்ராப்ரினேட், அதாவது என்ன சொல்றது, பொருத்தமற்ற ஒரு பதில் என்று கோபால்சாமி சொல்கிறார். யார்? முன்னாள் தேர்தல் தலைமை தேர்தல் ஆணையர். அவர் சொல்கிறாரு, have a no authenticity is evident. How should the DMK blame
டு டிக்ளைன், எப்படி அது வீழ்ச்சி அடையும் தமிழ்நாட்டுடைய 39லேருந்து சொல்கிறாங்க. ஹேவ் தே காட் ஆஃப் எனி அப்ராப்ரியேட் எவிடன்ஸ் இஸ் ரைசிங் த கொஸ்டின் பிலாங்ஸ் டு மிஸ்டர் கோபாலசாமி. அவருடைய தரப்பிலிருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ்கள். தமிழ்நாட்டு முதலமைச்சர்கிட்ட வந்து ஏதோ பேசுகிறார தவிர ஒரு துல்லியமான ஒரு ஆதரவான ஒரு ஆய்வு கட்டுரை அவர்கிட்ட ஒன்றும் இல்லை. ஏதோ எழுதி கொடுக்குறதே பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாரு. மார்ச் 5ஆம் தேதி இன்னைக்கு ஒரு 4 நாள் இருக்குது. தமிழ்நாட்டுடைய அனைத்து கட்சிகளில் எத்தனை கட்சிகள் பங்கு பெற போகிறாங்க? நிச்சயமாக அதிமுக பங்கு பெறாதுன்னு நினைக்கிறேன். அதிமுக பங்கேற்க முடிவு. பாஜக பங்கேற்காது. காங்கிரஸ் பங்கேற்கல. இப்போ என்னன்னா, தமிழ்நாடை தாண்டி இந்தியாவினுடைய தென் மாநிலங்களில் நிலை பாஜகவுக்கு அதிக வாக்குறுதிகள் இல்லாத நிலையில் அவங்க வந்து என்ன நினைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஒரு வட இந்திய மாநிலங்களிலே நாம் வந்து வெற்றி பெற்று சனாதன சக்திகளான ஆட்சியை உருவாக்கி கொள்ளலாம் என்ற நம்பிக்கைக்கு வருவதற்கு அளவுக்கு எதையும் செய்ய துணிந்தவர்கள். ஆனால் வெளிப்படையாக அவங்க பேசுவாங்க, ஆனால் ஒரு கட்டத்தில் அதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இப்போ இன்னொரு விஷயம், இந்தியாவுடைய 146 கோடி மக்கள், இந்த இந்திய தேசமும் வந்து பாஜகவுக்கு சொந்தம் கிடையாது சார். அவங்க எது செய்தாலும் நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற சட்டத்தின்படி தான் அவர்கள் வந்து இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இப்போ இந்த 25 ஆண்டுகளுக்கு பின்பு இப்போ வந்திருக்குல்ல, இப்போ வாஜ்பாய் வந்து சொல்லிட்டார், இது ஒரு இப்படிலாம் பிஜேபி செய்யாது, நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்ட்டு. அவர் பேர் என்னது, அமித்ஷா தான் வந்து இந்தியாவினுடைய இப்போ அவர் பேசுகிறதான் காந்தி மகான் மாதிரி பேசுகிறாரு. அவர் தான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரதித்துவ தலைவர் மாதிரியும் பேசுகிறார். ஆக அந்த மாதிரி ஒரு நிலை உருவாயிட்டு, ஒரு காலத்தில் அவர் கைது செய்யப்பட்டார், சிறைக்கு தள்ளியப்பட்டார், அதெல்லாம் வேற விவகாரம். இன்றைக்கு அவர் சொல்கிறதா சட்டங்கிற மாதிரி இன்னைக்கு வந்துருச்சு. அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. மக்கள் வாக்களிக்கிறார்கள். இப்போ கான்ஸ்டியூஷனுடைய சட்டப்படி 6.5 லட்சத்திலிருந்து 7.5 லட்சம் இருக்கணும் ஒரு தொகுதிக்கு. அதுக்கு பின்பு அது 10 லட்சமாக மாற்றப்பட்டது ஒரு தொகுதிக்கு. மக்கள் தொகை ஒரு தொகுதி வாக்காளர்கள் எண்ணிக்கை இன்னும் வச்சுக்கலாம். ஆனால் இப்போ 15 லட்சம் இருக்கு. சில தொகுதிகளில் 15 லட்சம். நீங்க பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் கூட இருக்கு, 15 இருக்கு, 14 இருக்கு, 13 இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு விவகாரத்தில் இந்த மறுவரை நடக்கின்ற போது கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்குதே அப்படின்னு பிஜேபி டக்குன்னு உல்ட்டா பண்ணிடுவாங்க. கான்ஸ்டியூஷனில் 81 இருக்குது, 82 இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க டக்குன்னு உல்ட்டா பண்ணிடுவாங்க. அதிலலாம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இப்போ நாம் பார்க்குறோம், அந்த we are going to search நேஷ்னல் லெவலில் ப்ரிடிக்ஷனை பார்க்கும்போது ஒருவேளை அப்படி நடந்தால் தமிழ்நாடு பாதிக்கப்படும். அதே போன்று ஹரியானா பாதிக்கப்படும், ஜார்க்கண்ட் பாதிக்கப்படும். இப்படி சில மாநிலங்கள், பாதிக்கப்படாத மாநிலங்கள் வருது. சத்தீஸ்கர், டெல்லி, இதுங்கெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. குஜராத், ஹரியானா, ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், பீகார், உத்தரப்பிரதேசம். இங்கே வந்து எவ்வளோ தொகுதி வருதுன்னா, உத்தரப்பிரதேசம் இப்போ 80 வந்து 91 ஆகலாம். பீகார் 50 ஆகலாம். இந்தியாவிலேயே வந்து அதிக நாடாளுமன்ற தொகுதி உத்தரப்பிரதேசம் 80 தொகுதி. இதில் இன்னொரு அதிசயமான ஷாக்கான கருத்தை ஒன்று சொல்ல மறந்துட்டேன். உத்தரப்பிரதேசத்தில் முழுக்க இந்துத்துவா, பீகார்லேயும் அடுத்த கட்டம் அவங்க தான் வரப்போகிறாங்க. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், இதெல்லாம் சேர்த்து இன்னொரு 2 ஸ்டேட்டு சேர்த்து எவ்வளோ வரப்போகுதுன்னா மொத்தம் 173 தொகுதி இப்போ இருக்குது. நான் சொல்கிறது உத்தரப்பிரதேசம் 4 ஸ்டேட்டில், உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தானில் எவ்வளோ தொகுதி இருக்குது? 173 தொகுதி இருக்குது. இங்கே 80ல் எங்கே? உத்தரப்பிரதேசம் 80, மத்திய பிரதேசம் 42, ராஜஸ்தான் எல்லாம் சேர்த்து இப்போ 173 இருக்குது. இந்த டீலிமிட்டேஷன் செய்யும்போது மறுவரையில் எக்ஸ்டென்ஷன் ஆகும்போது எவ்வளோ வருமா? மொத்தம் 284 தொகுதி வருது. 284 தொகுதி. அவங்க வெற்றி பெறுவது, அப்ப அவங்க ஜெயிக்கிறதுக்கு அவங்க பெல்ட் ரைட் பண்றாங்க. அதாவது வட மாநிலங்கள்ல தொகுதியை வந்து உயர்த்துவதனால இந்த பிரச்சனையும் கிடையாது, அங்குள்ள மக்களும் நன்மை பெறுவாங்க. ஆனா அதே நேரத்துல தென்னிந்தியாவில், தமிழ்நாட்டுல தொகுதியை வந்து குறைக்காது, அது குறைக்க மாட்டாங்க. நல்லா குறைக்க முடியாது. 543 உயர்த்தினா எவ்வளோ ஆகுது தெரியுமா? 843 ஆயிடுது. எவ்வளோ? 843 ஆகும் மொத்தம். அவ்வளோ இடம் இருக்காது சார். இருக்காங்க, நாடாளுமன்றத்தில் இப்போ சீட்டு போட்டாங்க, அப்படிதான் கட்டியிருக்காங்க. அதுக்கு வந்து புதுசாக சட்ட திருத்தம் கொண்டு வரணும். ஏன்னா சட்ட திருத்தம்லாம் இல்லை,
சட்டம் இருக்கு, ஒரு சட்டம் அமெண்ட்மெண்ட் நீடு தேவையில்லை. இப்ப எண்ணிக்கையை புதுசா கட்டினாங்க இல்லையா 1000 கோடிக்கு, 1000 கோடி கட்டும் போது 800க்கு மேலப்பட்ட ஒரு உறுப்பினர்கள் அமர்வதற்குத்தான் அவை ரெடி பண்ணிருக்கு. இப்போ கேளுங்க, இப்ப நாடாளுமன்றத்தில் 850 இருக்கு, 843 உறுப்பினர்கள் இருக்கலாம் இருக்கிறா. இப்ப 543க்கு 300 பேர் எக்ஸ்ட்ரா வரும், 600 700 800 இன்னும் 300 பேர் உட்காரலாம். இப்போ அப்படி வரும்போது 273 தொகுதிகளை அவங்க கிளீனா ஸ்வீப் பண்ணிட்டு போயிடுவாங்க வட இந்தியாவில். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, தமிழ்நாடு கூடுனாலும் அங்கேயும் கூடும். அங்க கூடும். தமிழ்நாடு இன்னைக்கு 52 தொகுதியா வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க, அல்ல ஒரு 5-6 உயரலாம், தெரியல நமக்கு எப்படி டீலிமிட்டேஷன் பண்ண போறாங்கலாம் தெரியல. அப்படி இருக்கின்ற போது வட இந்தியா வந்து பீக்கில் வரும். இங்க கூடனா அங்க கூடும்ல, அங்க குறைஞ்சா இங்க குறைஞ்சோம். அப்ப அங்க கூடுச்சுன்னா அப்போ அந்த மெஜாரிட்டிக்கு அவங்க ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. அது கிளீனா தென்னிந்தியாவை பத்தி கவலையே தென்னிந்தியா அவசியம் பாஜகவுக்கு ஏற்படாது. இது ஒரு வட இந்தியாவிலே ஜெயிச்சு போயிடுவாங்க. இது ஒரு தேசிய அவரது உள்நோக்கம் கொண்டதான் இது. ஆமா, அதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி மக்கள் தொகையை காரணம் காட்டி உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, பீகார், வெஸ்ட் பெங்கால் இதுலலாம் கண்டிப்பா தொகுதி அதிகரிக்கும். 42, 48, 50, 80 இப்படிலாம் தொகுதி இருக்கு. இந்தியாவில் வந்து தமிழ்நாடு 5வது இடத்துல இருக்குது, அதாவது 39 என்பது. மீதி 4 மாநிலம் விட 5வது இடத்துல இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒரு 13 தொகுதி அதிகரிச்சு 52 வரும்னு ஒரு கருத்து வந்திருக்கு. இப்ப தென்னிந்தியாவிலே மொத்தம் 129 தொகுதி தான் இருக்கு. அதாவது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா அந்த 5 மாநிலங்கள் பார்த்தா மொத்தம் 129 தொகுதி. நமக்கு இந்த குறிப்பிட்ட நேரத்தில் முடிச்சிரும். தமிழ்நாடுல பாதிக்கப்படுறது, தமிழ்நாடு பாதிக்கப்படுது, ஒடிஷா, இமாச்சல், கர்நாடகா தென்னிந்தியாவில், பஞ்சாப், உத்தரகாண்ட் இதெல்லாம் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. பாஜக ஆளாத மாநிலம். அதே மாதிரி அந்த ஸ்டேட்டஸ் அடிப்படையில் ஆசாமும் மகாராஷ்டிராவும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக பிஜேபிக்கு ஒரு பெரும் லாபத்தை யாரும் கேள்வி கேட்க முடியாத அளவிற்கு இந்த டீலிமிட்டேஷன் ஏற்படுத்தலாம். அப்படி இருக்கும்போது ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் குறித்து என்ன சொல்ல போகிறாங்க? ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் கூட சிஏயுக்கெல்லாம் கண்மூடித்தனமான ஆதரவு கொடுத்தாங்க. அவங்க சமாதானத்தையும் மனிதநேயத்தையும் பார்க்கல. முஸ்லீம்கள் இந்துக்கள்லாம் பார்க்கக்கூடாது, ஒரு நீதியைத்தான் பார்க்கணும். இலங்கையில் உள்ள தமிழர்களுக்கு அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கல. ஆனால் முஸ்லீம்கள் சித்திரவதை பண்ணால் இந்த நாட்டிலேருந்து ஜெயிலில் தூக்கி வச்சுருவாங்க. இலங்கையில் உள்ளவங்க முகாமிலே தான் இருக்கணும். இதுக்கெல்லாம் அதிமுக ஆதரவு கொடுத்துச்சு. புரியுதா உங்களுக்கு? விவசாயிகளுடைய போராட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்துச்சு. ஆக பாஜக எந்த எல்லைக்கும் செல்வார்கள், எந்த மரபுகளையும் பண்ணுவார்கள். ஆக அப்படி வருகின்ற போது சவுத் அப்படி ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு ட்ரைபலாகவே மாறிடும். மலை கிராமங்களில் எந்த அளவுக்கு வசதி இல்லையோ அப்படி ஒரு எதுவுமே இருக்காது. ஒரு 5 மாநிலம், ஏன்னா அது ஒரு ராஜ்யம் ஆயிரும். ஒரு 5 மாநிலம். என்ன சிக்கல் வரும்னா, ஒரே ஒரு சிக்கல், வருங்காலத்தில் இந்த நிலை தொடர்ந்தால் பல தசாப்தங்களுக்கு பின்பு தேச ஒற்றுமையை கேள்விக்குறியாகக்கூடிய ஆபத்து இருக்கு. அவ்வளவுதான். அவ்வளவு வந்து திராவிட நாடு கேட்கலாம். அந்த விஷயம் நம்ம பேசக்கூடாது. நாம இந்தியாவில் இருக்கோம், திராவிட நாடுங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. பேச்சுகளே கவனமாக அவங்க வந்து அதாவது தேச பிரிவினைகள் இல்லாத ஒரு ஒற்றுமையான இந்திய கூட்டாட்சியில் இந்தியா என்ற ஒரு ஒற்றுமை இருக்கணும். நாம் அனைவரும், நம்ம நாட்டு மக்கள் அனைவரும் நாம் இணைஞ்சுதான் செயல்படணும். அப்படி இருக்கிறதுக்கு ஒரு கட்சியின் வளர்ச்சிக்காக இதை கவனிக்கணும். ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தில் அந்த ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. பிஜேபி ஜெயிச்சு கொண்டே இருக்குங்கிறனால அது கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது இவர்களுடைய இயலாமை, யாரு இந்த எதிர்கட்சிகளுடைய இயலாமை. இது என்னுடைய பார்வை. ஒட்டுமொத்த தேச மக்களும் வந்து அனைத்து உரிமைகளும் பெற்று வாழக்கூடிய அளவுக்கு வசதிகளை அது சொல்ல முடியாது. ஏன்னா ஈஸியா பிஜேபி அடைச்சிரும். தென்னிந்தியாவை புறக்கணிக்க கூடாது எந்த வகையில். சார் தென்னிந்தியா புறக்கணிப்பு இல்லை சார். எல்லாரும் ஒய்த்தும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஒய்ந்துருவாங்க. அவங்க ஈஸியா கொண்டு போயிருவாங்க. உங்களுக்கும் ஒய்த்தி தரேன், எங்களுக்கும் ஒய்த்தி தரேன், வேற முடிஞ்சு போகுது இல்லை. அதேதான், உங்களுக்கும் ஒய்த்தி தரேன். அப்போ அவங்க ஈஸியா பண்ணிடுவாங்க. அது ரிவர்ஸ் எஃபெக்டே ஏற்படும். நம்ம வெயிட் அண்ட் பார்ப்போம். நான் ரொம்ப தெளிவா எல்லாம் சொல்லிட்டேன் ஒரு குறிப்பிட்ட. ஓகே, உங்க விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார்.